பக்கோடா. இந்த கப்பில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன், உப்புத்தூள். வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை, முருங்கைத்தழை, முருங்கைக்கீரை போட்டு பக்கோடா செய்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றி பக்கோடா போடுறேன். கேழ்வரகு பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கேழ்வரகு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு தான் சரி பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.